உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம சிவகார்த்திகேயன் இன்னைக்கு தன்னுடைய 33வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ராஜேஷ் டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாயிருக்க மிஸ்டர் லோக்கல் படத்துக்கான டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசரை பார்க்கும்போது நம்மளால நிறைய விஷயங்களை வந்து கெஸ் பண்ண முடியுது. அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டீசருடைய ஸ்டார்டிங்கே செமையான ஃபாரின் லொகேஷன்ஸோட ரொம்பவே கிளாஸியாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஹிப்பாபாதியுடைய பிஜிஎம்ல நம்ம சிவகார்த்திகேயன் ஃபைட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வருது. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஃபைட் சீன் பார்க்கும்போது ஃபுட்பால் கிரவுண்டில் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனும், அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து ஃபாரினில் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனும் வருது. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ்லேயே நம்ம சிவகார்த்திகேயன் வந்து மனோகர் அப்படின்ற கேரக்டர்லையும், அதே மாதிரி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து கேவி என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியுடைய சிஇஓவா கீர்த்தனா வாசுதேவன் அப்படின்ற கேரக்டர்லையும் நடிக்கிறாங்க அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம நயன்தாரா வந்து உன்ன மாதிரி லோக்கல் பசங்களாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறாங்க. இதிலிருந்தே லைட்டாக நமக்கு இந்த படத்துக்கான ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மன்னன் படத்துக்கான ஸ்டோரியும் இந்த படத்துக்கான ஸ்டோரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த டீசரை பார்க்கும்போதே நமக்கு தோணுது. அதுலேயும் ஒரு சீக்வன்ஸில் வந்து நம்ம நயன்தாரா வந்து நீ வாலாட்டுறதா இருந்தால் உன் லெவலுக்கு உங்கள் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க கிட்ட தான் வாலாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ்லேயே நம்ம சிவகார்த்திகேயன் வந்து போடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக மன்னன் படத்துடைய எஃபெக்ட் தான் வருது அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர இந்த டீசரில் இன்னுமே நிறைய ஹைலைட்ஸ் வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சீனில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஹுண்டாய் கம்பெனியுடைய டிஷர்ட் வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அதே டிஷர்ட்டை போட்டு தான் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து மலையாளமில் பேசி நம்ம நயன்தாராவுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரோடைய நம்ம சிவகார்த்திகேயன் வந்து கீர்த்தனா அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி பேச வருவார். அப்போ வந்து பார்க்கும்போது பின்னாடி குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவும் இந்த டீசரில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது தவிர இந்த டீசரில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் 2-3 படமாகவே நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட மிஸ் பண்ண அந்த துருவான ஒரு ஜாலியான கேரக்டர் வந்து இந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக அதுதான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டீசர் வந்து சிவகார்த்திகேயனுடைய பர்த்டேக்கு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரி, இப்போ இந்த டீசரை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கெஸஸ் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.